எபிசோடில் பார்த்தீங்கன்னா மயிலை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம மயிலோட அம்மா வீட்டு முன்னாடி நின்றுட்டு பாண்டியன் குடும்பத்தை சாபம் விட்டுட்ருக்காங்க. அதை கேட்டு கோமதி கோவம் வந்து சண்டை போட போகிறாங்க. பாண்டியன் அதெல்லாம் ஒன்று வேணாம், அவங்க சாபம்லாம் ஒன்றும் பழிக்காது அப்படிங்கிற மாதிரி தடுத்துடுறாங்க. வேல் மயிலோட அம்மாட்ட என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது மயிலோட அம்மா மறுபடியும் பொய் சொல்கிறாங்க. எவ்வளோ பொய் சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு கோமதி அப்பையும் சொல்கிறாங்க. சக்திவேல் நம்ம மயிலோட அம்மா கிட்ட நீங்கள் வரதட்சணை கேஸ்னு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியனை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நம்ம சக்திவேலை வந்து எட்டி வச்சுறாங்க. என் தம்பியை நீ எப்படி எட்டி உதைக்கலாம் அப்படின்னு முத்துவேல் நம்ம பாண்டியன் கூட சண்டை போடுறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. இந்த கேப்பில் மயிலோட அம்மா மயில்கிட்ட சரவணன்ட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரவணன்ட்ட மயில் பேச வரும்போது உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், முதல்ல இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் உங்களே நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன், நாங்கள் அழுகிற மாதிரி நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அழுவீங்க அப்படின்னு குடும்பத்துக்கே சாபம் விட்டுட்டு மயிலை அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்த ஒரு எபிசோடு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.